ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர் இப்போ கேவலமான ஒரு பிளான் பண்ணி இப்போ சீக்கிரமாக உடனடியாக கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணுறா. ஏன்னா மல்லி இப்போ தான் ஆபத்தில் இருக்கா. அதனால் என் கல்யாணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால் விஜய் மனசை எப்படியாச்சும் மாற்றி உடனே கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் கழித்து நடக்க வேண்டிய கல்யாணம் இப்போ உடனே நடக்குது. ஆனால் அப்படி நடந்தது கூட நல்லது தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா சுடர் இப்போ போலீஸ்கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டா. அதுவும் தாலி கட்ட போகிற நேரத்தில் போலீஸ் சுடரை கைது பண்ணிட்டு போகிறாங்க. எதனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த உலகத்திலேயே யார் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுடர் தான். ஏன்னா மல்லியையும் வீட்டை விட்டு அடித்து துரத்தியாச்சு. இப்போ விஜய்கிட்டே சத்தியம் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே விஜயால் மல்லிகிட்ட பேசவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்படியே பேசினாலும் பார்த்தாலும் சுடர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒரு சத்தியம் வாங்கினதால சும்மா ராஜா பகவத் மாதிரி என் மனசில் நினச்சிக்கிட்டு சுடர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. இதுக்கு மேலே விஜய் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதுக்கு மேலே அந்த மல்லிக்கிட்ட 1% கூட திரும்பி கூட பார்க்கவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்க. உடனே இந்த சந்தோஷமான விஷயத்த ரகு கிட்ட ஷேர் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரகுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறா, ரகு நீ என்ன வேணால் என்கிட்ட கேளு ரகு, நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னாச்சு சுடர், ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்க. ஆமாம் ரகு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். என்னாச்சுன்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே இவ சொல்கிறா. நீ சொன்னது எல்லாமே கரெக்டு, ஆனால் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்க சுடர் அப்படின்ற மாதிரி ரகு சொல்லும்போது என்ன பண்ணணும்னு சொல்லும்போது, இப்போ நீ உடனடியாக கல்யாணம் பண்ணியே ஆகணும். 2-3 நாள் கழித்து பண்ண வேண்டிய கல்யாணத்தை நீ நாளைக்கே அதுவும் விடிய காலையிலே பண்ணியே ஆகணும்னு சொல்லும்போது, நீ என்ன பைத்தியமா ரகு, எப்படி இப்போ அவ்வளோ சீக்கிரம் பண்ண சொல்கிற? எந்த ஒரு காரணமே இல்லாமல் எதுக்காக பண்ணணும்? மல்லியோட பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது எதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க. இங்கே தான் சுடர் நீ மிஸ்டேக் பண்ணுற அப்படின்ற மாதிரி ரகு சொல்லவுமே, என்னன்னு தெளிவாக சொல்லுன்ற மாதிரி சுடர் கேட்க. இப்போ தான் மல்லி ஆபத்தில் இருக்கா. அதனால தான் இந்த நலுங்கு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்திருக்கு. எல்லாமே உனக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இதே மல்லி ஆபத்துலேருந்து வெளியே வந்துட்டானா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டா. இவன் எப்போ வேணால் அவள் ஆபத்துலேருந்து வெளியே வரலாம். என்ன ஆபத்துன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ விஜய் உன் கழுத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் முடியும். டிஎன்ஏ வரைக்கும் போனவ கண்டிப்பாக உன் கல்யாணத்தை நிறுத்தி தான் உன் கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. அதனால் மல்லிக்கு ஆபத்து இருக்கிற சமயத்திலே நீ விஜய் கையால் தாலி வாங்கிக்கோன்னு சொல்லும்போது, ஆமாம் ரகு, நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் ரகு, நான் எப்படி இதை மிஸ் பண்ணேன்? கண்டிப்பாக அவள் கல்யாணத்தை நடக்க விட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ சொல்கிறது தான் கரெக்டு, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் எப்படி ரகு முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஒரு ட்ராமாவை போடு. எப்படி விஜய்கிட்ட ஒரு ட்ராமாவை போட்டு சத்தியம் வாங்கினியோ அதே மாதிரியே ஒரு ட்ராமாவை போட்டு நாளைக்கு என் கழுத்தில் தாலி கட்டணும், இல்லைனா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணேன். நீ செத்துருவேன்னு சொன்னால் பிளாக்மெயில் பண்ணால் எல்லாருமே உன் காலடிக்கும் கீழே, அது உனக்கு தான் தெரிய மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்லணும்னு கேட்கும்போது சொல்லிடுறாங்க, எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தான் நீ பண்ணி ஆகணும், இதை விட்டால் உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கே ரகுன்னு சொல்லும்போது, ஆமாம் இதை விட்டால் உனக்கு வேறு வழியே கிடையாதா, நான் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ரகு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சொல்லிவிட்டு உடனே போயிட்டு விஜய்கிட்ட, விஜய் நாளைக்கே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ராஜ் எல்லாருமே இருக்காங்க ஃபங்க்ஷன் நாள்னால. கதிரேசன் அப்புறம் ராஜ் நிஷா எல்லாருமே இருக்கும்போது எல்லாருக்குமே செம குழப்பம். என்னக்கா சொல்லிட்டு இருக்க, ஏன் நாளைக்கு இன்னும் 2-3 நாள் கழிச்சு தானே இருக்கு, விட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. நிஷா கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு நிஷா, நான் சொல்கிறத மட்டும் கேளு நிஷா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ அக்கா பிளான் வச்சுருக்காப்பா, அப்போ நீ சப்போர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி இவ கண்ணை காமிக்க, மாறி மாறி கண்ணை காமிக்க. விஜய் மட்டும் என்ன பைத்தியமாட்டம் பண்ணிகிட்டு இருக்க சுடர், ரேணுகா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, எனக்கு இப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன், கனவு வந்துச்சு, கனவுல நீங்கள் என்னை விட்டு போகிற மாதிரி கண்டா, அதனால நீங்கள் நாளைக்கு காலையில் எனக்கு தாலி கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அமைதியாக இரு ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாங்க. இல்லை என்னால் அமைதியாக இருக்க முடியாது, என் கழுத்தில் தாலி கட்டுறதா இருந்தால் சொல்லுங்கள்,
இல்லைனா நான் இப்போவே வந்து சாகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதாங்க. கதிரேசன் நிஷாலாம் வந்து ட்ராமா வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எங்கள் அக்கா சாவ போகிறா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் வந்து அவங்க ஆரம்பிக்கவுமே அவங்களுக்கு ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்குது. என்னடா இது விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கடன்னு போயிட்டு தூக்கு மாட்டுதவங்க, மாப்பிள்ளை எப்போ கட்டினா என்ன, நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கழுத்துல தானே தாலி கட்டுறீங்க, பரவாயில்ல மாப்பிள்ளை நாளைக்கு காலையிலே கட்டுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும் என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு. போனதுக்கப்புறமா எல்லாருமே சுற்றி உட்காந்து கேட்குறாங்க, எதுக்காக இப்போ உடனே வந்து கல்யாணம் பண்ண சொன்னாக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ நிஷா எனக்கு இப்போ தான் ஒரு ஐடியாவே தோணுச்சு, மல்லி எப்படியுமே வந்து இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. இப்போ வந்து நமக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னா மல்லி ஆபத்தில் இருக்கிறதுனால தான் நமக்கு ஸ்மூத்தாக போகுது, இல்லைனா மல்லி கண்டிப்பாக குடைச்சல் கொடுப்பா, அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்கிறதும் கரெக்டான பாயிண்ட்டு தான், கரெக்டாக தான்க்கா பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ராஜிக்கு வந்து சுடரை நினச்சி அவ்வளோ ஆச்சரியம், இப்படி ஒரு கேரக்டரா எப்பட்றா அப்படின்ற மாதிரி அவள் ஒரு பக்கம் அதிர்ச்சியில் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து கல்யாணம் காலையில் விடிய காலையில் நடக்கிறதுக்கு விடிய காலை தடப்படலாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெண்பா வந்து மல்லியம்மாங்கன்னு கேட்டு அவள் ஒரு பக்கம் இருக்க அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இப்போ எல்லாருமே உட்காந்துருக்காங்க. தாலி எடுத்துக்கிட்ட போகிறாங்க. விஜய் கிட்ட போகும்போது சுடர் அவ்வளோ சந்தோஷமா அப்படியே கனவு காண்றா, அப்படியே ஃபுல்லாக பணமாக கொட்டுற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்க, உடனே வந்து போலீஸ் வராங்க, நிப்பாட்டுங்கடா அப்படின்ற மாதிரி பட ரேஞ்சில் வந்து சொல்லவுமே சுடருக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே வந்து விஜய் வந்து என்னாச்சு மேம், எதுக்காக நிப்பாட்ட சொல்கிறீங்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எது நடக்கக்கூடாதா ஏன் அப்படின்ற மாதிரி சுடர் கேட்குமே, இந்த மாதிரி உங்கள் மனைவியை வந்து கொல்ல திட்ட போட்டிருக்காங்க சுடர்ன்றவங்க. சுடர் மேடம் நீங்கள் எதோ தப்பாக புரிஞ்சு பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க மேடம் சொல்ல, ஐயோ சார் நான் கரெக்டாக பேசுகிறேன், நீங்கள் உங்களுக்கு தான் வந்து என்னன்னே தெரியாமல் நீங்கள் புரிஞ்சிக்காமல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கு மேலேயாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்னென்னமோ சொல்ல, சுடருக்கு கோவம் வந்துடுது. என்ன மேடம் சுடர்ன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார் சுடர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்ணுறது போகிறனே தெரில. மேடம் மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ எங்களுக்கே நீ வந்து பாடம் கற்றுக் கொடுக்குறியா, அப்போ சரி இதுக்கு மேலே வந்து பார்த்துடலாம், என்ன நடந்தாலும் இதுக்கு மேலே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்து இப்போ அவளை தரன்னு பிடிச்சி கைது பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. அவள் பண்ண பிளானால் அவளே வந்து வசமாக சிக்கிக்கிட்டா. இப்போ சுடர் சிக்கினதில் யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்கெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.